ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேர் டெவில் பர்ன் அகைன் அப்படின்னு வந்து மார்வெல் டெலிவிஷன்லேருந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெப் சீரிஸில் வந்து ரெண்டு எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப் சீரிஸை பொறுத்தவரையும் ரெண்டு எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை ஒரு எபிசோடும், அதுக்கு அடுத்த வாரம் கண்டினியூஸாக எவ்வளோ எபிசோட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒவ்வொரு எபிசோடாக புதன்கிழமை ரிலீஸ் பண்ணுறது தான் இவங்க கண்டிப்பாக இதோட பிளான். இதுக்கு முன்னாடி இதை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இதை தான் பண்ணுவாங்க. அதிசயம் தான், இப்போதைக்கு 2 எபிசோடு இவங்க ரிலீஸ் பண்ணதே ஒரு பெரிய அதிசயம்தான். டேர் டெவில் பர்ன் அகைன் இந்த வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்டோட அவர் ஜாலியாக காஃபி ஷாப் அதில் பேசிட்டு வெளில வந்துட்டுருக்காரு. அப்போ ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அவரை போன கேப்பை பார்த்து அவர் ஃப்ரெண்டை பட்டுன்னு சுட்டு பொட்டுன்னு போட்டுறாங்க. அதை பார்த்து வெக்ஸான மனுஷன் அங்கேருந்து சண்டை போட்டு அப்படியே டேர் டெவில அந்த மாஸ்கை தூக்கி போட்டு எனக்கு இனி டேர் டெவிலே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெறுத்துட்டு நார்மல் ஹியூமனாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஸ்டார்ட் பண்ணிடுவார். அதே சமயத்தில் ஒருத்தனை காட்டிட்டு இவன் தான் வில்லனா இவன் யாரா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தவன் என்ன பண்ணுறான்னா எலெக்ஷனில் நிற்கிறான். நின்றுட்டு வந்து நான் மேயர் ஆகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிடறான். இதுதான் எபிசோட் 1 இவங்க வந்து காட்டியிருக்காங்க. எபிசோட் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்பேல 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சிட்ருப்பாங்க. இதை பார்த்த இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவனை எப்படியாவது காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போடுறான். சண்டை போடும்போது தவறுதெல்லாம் அவனை டச் பண்ணி கீழே போய் வந்து ட்ரெயின் மோதி அவன் செத்து போயிடுறான். செத்து போனதால் அதுக்கப்புறமா இவங்க தெரியுது, இவன் போலீஸ் பேட்ச் எடுத்து காட்டினாங்க, போலீஸ்டா அப்படின்னு சொல்லி காட்டி அவனை பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. இதை பார்த்துட்டு கேட்டுட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச நம்ம டேர் டெவில் ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து லாயர். ஆக்சுவலாக கண்ணு தெரியாதவருக்கு அவர் ஒரு லாயர். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் இந்த கேஸ் எடுத்து வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எடுத்துகிட்டு அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணுவார். அப்போ தான் இவர் ஒரு விஜிலாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. விஜிலாண்டின்னா ஒன்றுமே இல்லை, இந்த சூப்பர் ஹீரோ ட்ரெஸ்அப் காஸ்டியூமை போட்டுன்னு ஊர் மக்களை காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரோடோட ஸ்பைடர்மேன் மாதிரி நூல் விட்டுன்னு திரியிடுது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. இவங்க எல்லாருக்குமே இவங்க ஒரு பேர் வச்சுட்டாங்க. அந்த பேர் தான் விஜிலாண்டி. தமிழ் படத்தில் நடித்தது விரும்பாண்டி மாதிரி இவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து விஜிலாண்டி அப்படின்னு வந்து பேர் வச்சுட்டுக்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவருக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சு அதை வச்சு அவர் காப்பாற்ற ட்ரை பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து அந்த காப்பாற்றினா பார்த்தியா சப்வேயில் வந்து ஒருத்தனை அடிச்சுட்டு இருந்தாங்க. அவன் உன்னை காப்பாற்றுறதுக்காக தானே இவர் போனார். காப்பாற்றினவன் என்ன பண்ணால் ஓடி போயிட்டான். அவனை வந்து டேர் டெவில் நம்ம ஹீரோ சார் வந்து கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்சிட்டு பேசிட்டு அவரை வந்து இங்கே வந்து போலீஸ்காரங்க வராங்க, உன்னை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிடுவார். அனுப்பினதுக்கப்புறமா போலீஸ்காரங்க வந்து நம்ம டேர் டெவிலை நல்லா கும்முன்னு கும்முறி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா வந்து கன் எடுத்து தலையில் வைக்கும்போது இவர் திருப்பி 4 சாத்து சாத்திட்டு ரத்தம் தெரிகிற மாதிரி சீன்ஸ்லாம் இதில் வச்சுருப்பாங்க. அதோட எபிசோட் 2 க்ளோஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு என் கார்டை போட்டு 2 எபிசோடு முடிச்சிட்டாங்க. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் தான் இந்த டேர் டெவில் பர்ன் அகைன் எபிசோட் 1 எபிசோட் 2 ரெண்டுமே சேர்ந்து நான் இப்போ சொல்லிட்டேன். இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப் சீரியஸ்ன்றதால 2 எபிசோட். ஃபஸ்ட் எபிசோட் சூப்பராக இருக்கும். செகண்ட் எபிசோடில் ஆக்ஷன்லாம் கலந்து செம்மையாக கொடுத்துருப்பாங்க. பட் டேர் டெவில் எப்போ வரப்போகிறாரா அப்படின்னு திரும்பியும் வரப்போகிறாரா அப்படின்றத கரெக்டாக காட்டல. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 4-5 வாரம் நம்ம காத்துன்னு இருக்கணும் போல். கண்டிப்பாக நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறதுல இவங்களுக்கு மார்வெலுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். டேர் டெவிலாக நடித்த நம்ம ஹீரோ அவர் கண்ணு தெரியாத பிளைண்ட் மாதிரி நடிச்சிருப்பார். அது சூப்பராக நடிச்சிருந்தார். ஃபைட் பண்ணுற சீன்ஸ் அதுவும் ஒரு 2 சீன்ஸ் தான் இருக்கும், அதுவும் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அவரோட ஆட்டிடியூட், அவரோட பாடி லாங்குவேஜ், அது அவர் பேசுகிற மாடுலேஷன் எல்லாமே ஐஸ் வைக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. இவரோட கேரக்டரும் சூப்பராக இருந்துச்சு. நான் வில்லன்டா நான் ஹீரோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருந்தான். அவன் கேரக்டரும் அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. பட் அவர் வில்லனா ஹீரோவா யார் ஆய்வான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா மீதி எபிசோடை நம்ம பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மனுஷனை கன்ஃபியூஸ் பண்ணி தான் காட்டுறாங்க. ஸோ ஒரு வெப் சீரியஸ்னால் ஹீரோ இவன் வில்லன் இவன் அப்படின்னு வந்து ரிவீல் பண்ணும். பட் இவங்க இன்னும் இது பண்ணல. நமக்கு தெரிஞ்சு இவன் தான் வில்லன் அப்படின்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வெப் சீரியஸில் வர மேயர் இவனுக்கும் நம்ம டேர் டெவிலுக்கும் நடக்க போகிற பஞ்சாயத்துங்க தான் அடுத்த எபிசோடாக ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட் 2ல் பார்ட் 3க்கான எக்ஸ்பெக்டேஷனை வந்து கண்டிப்பாக ஏற்றி விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்ம டேர் டெவில் வந்து அந்த போலீஸ்காரங்களை கும்முன்னு கும்பிட்னார் பார்த்தீங்களா, கும்பிட்னதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு காட்டவே அதோட 2வது எபிசோடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவர் அங்கேருந்து தப்பிச்சாரா, எப்படி அதுலேருந்து வெளில வந்தார், மாட்டிக்கினாரா இல்லையா, இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்கான பதிலையும் நம்ம வெயிட் பண்ணி எபிசோட் 3, 4, 5ல் பார்த்தா தான் தெரியும். நம்ம ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சு போச்சு இவர் கண்டிப்பாக மறுபடியும் டேர் டெவிலாக வந்துடுவார்னு. அந்த எபிசோடுக்காகவும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். பட் இவர் எப்போ வரப்போகிறாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான்.
ஏன்னா இன்னும் எபிசோடுங்களை வர்றதுக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை வரையும் நம்ம காத்திருக்க வேண்டிய நிலைமையாக இருக்கிறது. ஓகே, இதோட நான் என் பேச்சை நிறுத்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூஸ், சினிமா அப்டேட் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.